Hey guys, welcome back to another video. So after a long week, ஒரு வாரம் கழிச்சு ஒரு வீடியோ போடுகிறேன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடந்த 2 வாரங்களாவே ஒரே கொஞ்சம் அடி கண்ணா பின்னாலும் வந்துச்சு எனக்கு மார்க்கெட்ல. பட் லைவ் அக்கௌண்ட்ஸ் ப்ரொடெக்டட். பட் 2 எவாலுவேஷன் ப்ளோ பண்ணிட்டேன். ஆஃப்டர் மெனி மந்த்ஸ் கண்டினியூஸ்லி ஒரே மாசத்துல 2 எவால் ப்ளோ பண்ணது இந்த மாசம் தான் ஏப்ரல். ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் என்னால காப்பாற்ற முடியல. அந்த வெடிச்ச ஒரு எவால்ல ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் ஒன்று. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி காட் லோட். எனக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ராசியே இல்லை. இதோட கிட்டத்தட்ட 4வது ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் 5வது ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் இது வெடிக்க விட்டது. அது கருமம், ராசியே இல்லை. 2 ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் பாஸ் பண்ணி அதுல 2மே அந்த ஒரு ரூல் ஒன்று இருக்கு மைஃபனர் ஃபியூச்சர்ஸ்ல, 5 நாளைக்கு ஒரு இது ட்ரேட் பண்ணோன்னு. அது எனக்கு ட்ரேடே வரல. ஸோ நான் ட்ரேட் எடுக்கல. 2 ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி வேஸ்டா போச்சு, பாஸ் பண்ணி வேஸ்டா போச்சு. மிச்சம் 3 ப்ளோ பண்ணிட்டேன். இந்த மாசம் கொஞ்சம் டில்ட் ஆக்கிடுச்சு என்ன. ஸோ அதனால ஒரு ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் பலி கொடுத்துட்டேன், நரபலி கொடுத்துட்டேன். அது ஒன்றும் இல்லை, 5000 தான் வாங்கினேன், ஆஃபர்ல தான் எடுத்தேன். ஸோ அதனால எதுவும் பெருசாக அஃபெக்ட் பண்ணல. அப்புறம் ஒரே ஒரு வேல் ஒன்று ப்ளோ பண்ணிட்டேன், சிஎஃப்டியோட வேல் ஹீரோல. கொஞ்சம் டில்ட் ஆயிட்டேன். டில்ட் ஆனன்னு சொல்றதை விட அது ஆல்ரெடி ட்ராடவுன்ல இருந்தது, அதை நான் தொட்டுக்க கூடாது. பட் தொட்டேன், இந்த கண்டிஷன்ல தொட்டாது. ஸோ அதனால அதுக்கான பலன் அனுபவிச்சிட்டேன். ஸோ ரேண்ட்டுகள் ஓவர். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் போட்டுருங்க. ஏன்னா நான் ஒரு வாரம் சேனல் வராதனால சேனல் லைட்டாக அடி வாங்கிடுச்சு. ஸோ அது மறுபடியும் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய லைக்ஸ் வந்தால் தான் சேனல் பூஸ்ட் ஆகும். ஸோ தட்ஸ் இட். ஸோ நசன் பேச விரும்பல. ஐ வில் ஜஸ்ட் டைவ் இன் டு பார்ட் 2 ஆஃப் QT. QRன்னு சொன்னா QT. நான் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நான் நிறைய பேர் சாட்ல பார்த்தது சும்மா ரேண்டமா QT எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ண முடியாது, ஓகேவா? ஒண்ணு நீ பார்க்க போறதா இருந்தா வீக்லி சைக்கிளுக்கு அப்ளை பண்ணு. வீக்லி சைக்கிள் ஈக்குவல் டு 1 hour டைம் ஃப்ரேம். டெய்லி சைக்கிள் ஈக்குவல் டு M15 டைம் ஃப்ரேம். ஓகேவா? இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, நான் ரொம்ப சிம்பிளா உனக்கு சொல்றேன். வீக்லி சைக்கிள் பார்க்க போறோம்னா இந்த ஃபிப் டைம் ஜோனையோ இல்லை அந்த குவார்டர்லி தெரியோ கூட நீ இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சா இதுதான் வீக்லி சைக்கிள். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே 1 hour டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்த்துக்கணும். அதே இது டெய்லி சைக்கிள் யூஸ் பண்ண போறோம்னா M15 வச்சுக்கணும். அதை டெய்லிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. உனக்கு ஆர்டர் ஃப்ளோ கிளீனா இருந்தா நீ இதை அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. விச் மீன்ஸ் என் மாடல் ட்ரேட் பண்றவங்களும் தெரியும், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கிளீனா இருக்குன்ற பட்சத்தில் நீ இதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஐ எம் டெல்லிங் இட் ஒன்ஸ் அகைன், டோன்ட் யூஸ் திஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். டெய்லி பேசிஸ் யூஸ் பண்ணா உனக்கு அடிதான் வரும். வீக்லி ப்ரொஃபைலுக்கு வீக்லியோட பவர் ஆஃப் 3 ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ஆன் பார்க்கறதுக்கும் இல்லை ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் ஆன் பார்க்கறதுக்கும் வீக்லி சைக்கிள் 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுனா தெரியும். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரிவர்சல். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரிவர்சல். ஸோ இதுக்கு மட்டும் நீ யூஸ் பண்ணா போதும். மற்றபடி இப்போ டெய்லி சைக்கிளுக்கு எப்படி ப்ரோ நான் யூஸ் பண்றது அப்படின்னா, அதுக்கும் டே பை டே நீ யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? சிம்பிளா நான் உனக்கு காட்டுறேன். நேத்தோட பிரைஸ் ஆக்ஷன்லயே உனக்கு காட்டுறேன். ஓகேவா? நேத்தோட பிரைஸ் ஆக்ஷன் இங்க இருக்கு. டிஸ்ப்ளே டூல். இதுதானே நேத்தோட பிரைஸ் ஆக்ஷன். இப்ப இதுதான் நேத்து. இப்ப நான் நேத்தோட குவார்டரை பிரிக்கிறேன்றப்ப இந்த இடத்துல போயிட்டு நான் மந்த்லி சைக்கிள், வீக்லி சைக்கிள், இயர்லி சைக்கிள், 90 minutes, மைக்ரோ இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வெறும் டெய்லி சைக்கிள் மட்டும் வைக்கிறேன். அப்பனா எனக்கு இதுதானே டெய்லி சைக்கிள், இதுதான் நான் யூஸ் பண்ணுங்க M15ல. இப்படி நான் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இப்ப இந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணேன். இப்ப இது பார்த்தனா இது ஓரளவுக்கு ஏதான், இது அக்யூமுலேஷன் தான். அது பை எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் நீங்க சொல்லி ஓப்பனிங் பிரைஸுக்கு கொஞ்சம் பக்கத்துல க்ளோஸ் ஆனா தட் இஸ் ஏ. ஆனா இதை பேசிக்கா பேட்டர்னா நீ ஏஎம்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கான்டெக்ஸ்டோட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட்டோட நீ இதை யூஸ் பண்ணணும். பயாஸ் எல்லாமே டிட்டர்மைன் பண்ணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் இதை டெய்லி யூஸ் பண்ணா மாட்டிப்பேன். இப்ப நீ ஏன் இதை டெய்லி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இன்கேஸ் இப்ப போன வாரம் டியூஸ்டே மாதிரி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நீ போய் மாட்டிக்கிட்டு அதை அப்ளை பண்ணன்னு ஏன் உனக்கு அதான் அந்த என்னது இது, என்ன பிரைஸ் ஆக்ஷன் அது?
இது வரைக்கும் எடுத்துட்டு வர. இதுல போயிட்டு நீ எப்படி QT அப்ளை பண்ணுவ? எல்லாமே ஏ தானே, அப்ப கண்ணா பின்னாடி அடி வாங்குவியா? அதுக்கு தான் சொன்னேன், when market is not clear don't apply QT, when market is clear apply QT and add it as a confluence. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். நேற்று என் பயாஸ் தப்பு, பட் நான் அதை நைட் உட்காந்து விடிய உட்காந்து நான் எங்க தப்பு பண்ணன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நேற்று நான் ஆக்சுவலி பார்த்தா செல் வச்சிருக்கேன். எங்கன்னு நான் சொல்றேன். இப்போ பார்த்தனா ஃபர்ஸ்ட் குவார்டர் ஏ முடிஞ்சிச்சு. அப்ப செகண்ட் குவார்டர் என்ன பண்ணுவோம்? எம் பண்ணணும். இப்ப எம் பண்ணோம்னா என் பயாஸ் செல்லு. அப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பை சைடு இந்த ஏஷியாவோட ஹை. இப்ப இங்க வேற என்ன சப்போர்ட்டிங் ஃபேக்டர் இருக்குன்னு பார்த்தோம்னா 1 ஹவரோட எஃப்இஜி. இது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, குட்டியோண்டு ஒரு எஃப்இஜி இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை எஃப்இஜி, ஆர் ஐ கேன் யூஸ் திஸ் வால்யூம் இம்பேலன்ஸ் ஆல்சோ. பட் நான் அதை யூஸ் பண்ண விரும்பல, நான் இந்த எஃப்இஜிஸ்ல ஸ்டிக் ஆன் ஆகிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு தேவையெல்லாம் M15ல ஒரு டர்ட்டில் சூப் டுவர்ட்ஸ் திஸ் ஹைஸ். ஏன் நான் இந்த ஹைஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன்? இதுதான் அக்யூமுலேஷனோட ஹை. ஸோ அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், எனக்கு தேவையான CAST, இந்த CASTயோட என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் இந்த ஹைஸ்க்கு மேல. இதுதான் என்னோட ஆக்சுவல் என்ட்ரியா இருந்திருக்கும். பட் நேற்று நான் பை அடிச்சு அடி வாங்கினேன். அது ஏன்ற ரீசன், நான் நேற்று நைட் உட்காந்து விடிய பொய்யால நைட்டு தூங்கும்போது நான் 4:45 எங்க தப்பு பண்ணன்றதை கண்டுபிடிச்சேன். இதுதான் என்னோட ஆக்சுவலான என்ட்ரியா இருந்திருக்கும். இங்கதான் டேக் ஆச்சு. சம் பீப்புள் இந்த எஃப்இஜி ஆனோடனே கூட என்ட்ரி ஆயிருக்கலாம். இட்ஸ் நத்திங் ராங், பட் ஸ்டாப் லாஸ் ஷுட் பி அபவுட் திஸ் ஹை. இதுதான் என்னோட ஃப்ரேம் ஒர்க். இப்ப பார்த்தனா கிளீனா இருக்கா? அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சைக்கிள்ல கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணானா, இப்ப அடுத்த சைக்கிள் என்ன? ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சு கண்டினியூஷன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்படிதான் QT அப்ளை பண்ணணும். நீ சும்மா போயிட்டு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு இருந்தா வேலை செய்யாது. When price action is clear, add QT as a confluence. When price action is not clear, don't use QT. மாட்டிப்பேன். அதுக்கான இன்னொரு ரீசன் நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கான பிரைஸ் ஆக்ஷன் எடுத்துப்பேன். எல்லா நாளும் QT பிரகாரமே மார்க்கெட் நவராது. ஸோ தயவு செஞ்சு அந்த குப்பையை உன் சார்ட்ல இருந்து எடுத்து. இப்ப இன்னையோட பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தா இது என்ன ப்ரொஃபைல்னு எனக்கே தெரியும். myself don't know. So அப்ப நான் இந்த இடத்துல QT எடுத்துட்டு வரது வேஸ்ட். இட்ஸ் டோட்டலி மேக்ஸ் ஜீரோ சென்ஸ். புரியுதா நான் சொல்றது? இட் மேக்ஸ் ஜீரோ சென்ஸ் ஃபார் மீ டு அப்ளை QT. ஸோ அப்ப இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணணும்னு அவசியமே எனக்கு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கும். இப்ப வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு நான் எப்படி பண்ணணும்னு சொல்றேன். சேம் 1 hour வச்சுக்கோ. இந்த வாரத்தோட மண்டே எங்க ஓப்பனா இருக்கு? 18 to 18. அப்ப மண்டே என்ன ப்ரொஃபைலு? எக்ஸ், எம், டி இப்படிதான் போறோம். அப்படியே கீழே போறோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எம் மேல, ஆனா அது மேல நடக்கல. பட் அதுக்கு பதிலாக வேற ஒரு மார்க்கெட்ல நடந்துருச்சு. ஸோ டெக்னிக்கலி நேற்று எம் முடிஞ்சிருச்சு. நேற்று வேற ஒரு மார்க்கெட்ல இந்த ஹைஸை தூக்கிட்டோம். எக்ஸ், எம், டி கொடுத்துட்டோம். பட் நான் அதை நோட்டீஸ் பண்ணல. அது ஏன் தப்பு? இட்ஸ் மை மிஸ்டேக். ஸோ ஐ அக்செப்ட் இட். பட் இந்த மார்க்கெட்ல தான் எனக்கு எம் நடக்கணும் கட்டாயம் கிடையாது. வேற மார்க்கெட்ல எம் நடந்துருச்சு. ஸோ அதை இன்கார்பரேட் பண்ணி நான் எம்முக்கான ஃப்ரேம் ஒர்க்கை முடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் டியை ஃபோக்கஸ் பண்ண இருக்கணும். பட் நான் டி ஃபோக்கஸ் பண்ணல. அது ஏன் மிஸ்டேக்? இதுக்கு தான் நான் சொன்னேன் டெய்லி QTலாம் யூஸ் பண்ணக்கூடாது. டெய்லி QT யூஸ் பண்ணா அடி விடும். இப்போ இங்க பார்த்தா இங்கேயும் அதே தான் வந்திருக்கும். இப்போ நான் மண்டே எடுத்துட்டு வரேன். 18 மண்டே டு வெனஸ்டே 8 டியூஸ்டே 18. எம் இன்டு கீ லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் எம் டி. அடுத்த நாள் ரீட்ரேஸ்மெண்ட், அடுத்த ஃப்ரைடே கண்டினியூஷன். புரியுதா எப்படி யூஸ் பண்றேன்றது? 1 hourல வச்சு வீக்லி சைக்கிளுக்கு உன்னோட பயாஸோட கம்பைன் பண்ணி அடிக்கணும். இது
சும்மா வெறும் QT மட்டும் வச்சுக்கிட்டு நான் QT ட்ரேட் பண்ண போறேன் QT ட்ரேட் பண்ண போறேன்னா அடி விழும். இது QT உள்ள இன்னும் இன்டெப்தா நிறைய இருக்கு, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த QT-க்குள்ள. ஸோ டோன்ட் மிஸ்யூஸ் திஸ், அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க இந்த QT-யை. இட்ஸ் a பியூட்டிஃபுல் கான்செப்ட், டோன்ட் மிஸ்யூஸ் இட். இதே மாதிரி எனக்கு இது மற்ற பேர்ல எப்படி ஆப்ரேட் ஆகுன்ற டேட்டா என்கிட்ட இல்லை, பட் மற்ற பேர்ல இதே சிமிலரா தான் ஆப்ரேட் ஆகும். பட் ஐ எம் நாட் ஷூர், ஏன்னா நான் யூரோல மட்டும் ஸ்டிக் ஆனதுனால ஐ கேன் பிளே வித் யூரோ. பட் இது எல்லா மார்க்கெட்லயுமே அப்ளை ஆகும். If you're not sure, let me show you. Gold 18. ஏ ஏ ஏ இன்னைக்குதான் எம்ஏ வந்திருக்கு. அப்ப 3 ஏ எம்னா அப்ப நாளைக்கு டி. இப்ப எம் மேனிபுலேட் பண்றான் பத்தியா, அவன் எந்த லெவல்ல மேனிபுலேட் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா வீக்லியோட எஃப்இஜி கரெக்டா இன்னைக்கு எம்மோட சைக்கிள் ஏசியா ஓப்பன் ஆனதான் வந்து இந்த வீக்லியோட எஃப்இஜிக்குள்ள தட்டிருக்கான். அப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளதான் நான் இந்த QT அப்ளை பண்ணேன், தவிர்த்து நான் QT-யே பேஸா வச்சு நான் எடுக்கல இந்த ட்ரேட்ஸ். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், டெய்லி நீ QT எடுத்துட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. டெய்லி QT எடுத்துட்டு வந்தா நீ மாட்டிப்ப, என்ன பண்றோன்றதே உனக்கே தெரியாம நீ மாட்டிப்ப. ஸோ தயவு செஞ்சு டெய்லி QT எடுத்துட்டு வந்துடாது, மாட்டிப்ப. ஐம் சேயிங் இட் அகைன், டோன்ட் யூஸ் QT டெய்லி. அவ்வளவுதான், ரொம்ப ரேரா வச்சுக்கோ QT-யை. நீ டெய்லி எடுத்துட்டு வரணும்னு பார்த்தனா யூ வில் கெட் காட் இன் த கிராஸ் ஃபயர். ஸோ அப்படிதான் நான் சொல்ல வர்றது. ரேண்டம் யூஸ்க்கு வச்சுக்கோ. உன் பயாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது எல்லாமே உன் பயாஸ்குள்ள தான் அடங்கும். ஸோ ஜஸ்ட் கீப் இன் மைண்ட். அப்படியே நான் இந்த வாரத்துக்கான எடுத்த ட்ரேட்ஸையும் நான் இதிலே பிரேக் டவுன் பண்ணிடுறேன். Wait a minute. I took a trade on here on Tuesday. Nothing big, but a small scan. கீழே இருக்க பை சைட் got to soup, and 1 hour order flow was bullish. My target was these highs. இங்க பார்த்தனா இங்க நோட்டீஸ் பண்ண பார்த்தனா இங்க லோஸ்ல எஸ்என்டி இருந்தது. பிளஸ் இங்க இருக்கிற இந்த எஃப்இஜி வயலட் ஆனோடனே எல்லாம் செல்லுக்கு மாறி இருப்பாங்க. பட் அவங்க நோட்டீஸ் பண்ணாதது இந்த எஃப்இஜி. இந்த எஃப்இஜிக்கு பவர் அதிகம். திஸ் இஸ் அ பவர்ஃபுல் எஃப்இஜி. அதுக்கான ரீசன் நீங்க சார்ட்ல போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி அதை டீகோட் பண்ணி அதோட டைம் அது எப்போ ஃபார்ம் ஆனதுன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் நோ வாட் சோர்ஸ் இட் இஸ். இந்த எஃப்இஜிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். As soon as I get a M15 CASD, I entered. Entry, stop loss was so tight. Like somewhere around here, my target was just these guys. Not 2 hours approximately. So my stop should be right around somewhere here. And my final target was Monday highs. This is a chinna scalp long. M15 CASD, tag, TP hitter. That's all, simple. அதுக்கு முன்னாடியே நான் நியூஸ் ட்ரேடிங்க்கு இன்னொரு என்ட்ரி பார்த்து வச்சிருந்தேன், அதையும் சொல்றேன். This was my news trading setup. But unfortunately, news open on like it was directly shooted. Same இதே தான் நியூஸ் என்ட்ரியும் 1 minute பிரேக்கர் இருந்தது. இந்த செட்டப் நான் 1000 தடவை பார்த்துருக்கேன். பட் எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பி மாதிரி இருந்ததுனால எடுக்க பயம் வந்துச்சு. ஐ வில் பி ஹானஸ்ட், எனக்கு எடுக்க பயம் வந்தது. பட் இந்த செட்டப் நான் 1000 தடவை பிளே அவுட் ஆயிருக்கிறத பார்த்துருக்கேன். மார்க்கெட் அந்த பிரேக்கரை உடைக்காம ரொம்ப நேரம் சுத்திட்டு இருந்தான். பச்சி சொல்லிச்சு அச்சிடுறா பாத்துக்கலாம் அப்படின்ச்சு. பட் இவரோட பிரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் கொடூரமா இருந்ததுனால, பிளஸ் நான் கொஞ்சம் நிறைய தர்மடிகள் வாங்கினதுனால எனக்கு லைட்டா ஜெர்க் ஆயிடுச்சு. நான் ஒத்துப்பேன், இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பழைய 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 மகேஷா இருந்தா இந்த இடத்துல என்ட்ரு ஆயிருப்பான். பட் நான் என்ட்ரு ஆகல, நான் வெயிட் பண்ணேன். அதுக்கான பலன் இதுதான். ஓப்பன் ஆச்சா, வெரி நெக்ஸ்ட் கேண்டில் 10 AM நியூஸ் பாருங்க. நியூஸ் எப்படி பேர் பண்றாரு, டைரக்ட் ஷூட். நான் லிமிட் ஆர்டர் கூட எனக்கு போறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா ஃபனட் அக்கௌண்ட் ரூல்ஸ் 2 minutes ப்ரையர் நான் என்ட்ரி போட்டிருக்கணும். பட் நியூஸ் வரதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ட்ரி போட்டா தட் வில் பி அ வயலேஷன் ஃபார் மீ. ஸோ ஐ ஸ்டேட் அவுட். பட் சேலஞ்சஸ்ல போடலாம், பட் சேலஞ்சில் போட்டாலும் ட்ரிகர் ஆயிருக்காது, ஏன்னா அந்த ஸ்ப்ரெட் அப் ஸ்ப்ரெட்டு அதெல்லாம் இருந்ததுனால டேக் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் காட் ஃபெயில்ட் and I got stopped out. Sorry, stop out all, no fill.
So this was my first entry, and second entry was in UCAT. Let me show you on UCAT Monday. This was a perfect setup. நான் வந்து பார்க்கும்போது என் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏ எம் அடுத்து டி நான் ஃப்ரேம் ஒர்க் பண்ணது மேல. இந்த இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலா எனக்கு ஆக்ட் ஆனது டெய்லியோட எங்கடா அது டெய்லியில எதுவும் இல்லை 4 ஹவரோட இந்த எஃபிஜி 4 ஹவரோட இந்த எஃபிஜி வாஸ் மை ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். On M15 I went and placed the entry right around here. FJ on அடுத்த நிமிஷம் இங்க entry. My stop was so tight. My target was current day high as my first target. But unfortunately this was a good entry. But Dixie cooperate பண்ணதுனால I got stopped out. நான் பிரேக் even எதுவுமே போடல. It was a direct stop out. லைக் பிஎம் செஷன்ல தான் ஸ்டாப் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு 1 hour பிஃபோர் எனக்கு ஸ்டாப் அவுட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தான். ஏன்னா 1 hour சிஎஸ்டி எல்லாமே இருந்தது. நான் வெயிட் பண்ணது எனக்கு இந்த ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகணும், எனக்கு 1 hour சிஎஸ்டி வரணும்னு ஆசைப்பட்டேன். 1 hour சிஎஸ்டி வந்து எஃபிஜி ஃபார்ம் ஆகல, which again indicates added more power to my trade. ஸோ இந்த கேண்டில் வரைக்கும் லைக் ஐ வாஸ் ஓகே. மார்க்கெட் அகைன் சிஎஸ்டி ரீடெஸ்ட் எடுத்தது, நோ ப்ராப்ளம். ரீடெஸ்ட் எடுத்த ரியாக்ஷன் நான் எதிர்பார்த்த ரியாக்ஷன் வந்து, ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் சில்லிங். ஓகே, இந்த ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகிடும் நினைச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிடன்ட் ஒர்க் அவுட், இட் ஃபெயில். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான்றது நீங்களே கண் கூட பார்க்கலாம். மேலேயும் போல கீழேயும் போல. ஏன்னா தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன். ஏன் இது லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன்னா சி டிஎக்ஸ்ஒய் 1 hour டைம் ஃப்ரேம். சி யூஎஸ்டி ஜேபிஐ சேம் மிஸ். யூஎஸ்டி ஜேபிஐலாம் நான் என்ட்ரி போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சுத்தி அப்படியே போயிட்டான். This would have been a banger. எங்க தெரியுமா என்ட்ரி பார்த்தோம்னா, இந்த இடத்துல நேற்று நைட் என்ட்ரி பார்த்தோம். எங்கன்னா இந்த இடம் தான். அப்படியே ஏத்தனா நல்லாதான் போயிட்டு இருந்தது. வந்தான் பாரு, இந்த ஒரு மூவ் வந்தது பாரு, அள்ளு விட்டுருச்சு எனக்கு என்ட்ராவதுக்கு. ஏன்னா மார்க்கெட் முன்ன மாதிரி இருந்ததுனால நான் சூப்பரா பிளே பண்ணுவேன் இந்த மார்க்கெட். பட் மார்க்கெட் இஸ் நாட் மார்க்கெட்டிங், அவ்வளவுதான், சிம்பிள். இவெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல கைஸ். மெண்டல் கட் அடிச்சான், நல்லா இருந்தான். 60 உடைச்சு மறுபடியும் லைக் ஒரு மென்டல் ட்ராமாக்கு என்ன உள்ளாக்கிட்டு போயிட்டான். இந்த அளவு தட்டிருக்கானா என்ன? பைனியூட்டா தட்டிருக்கான். என்ட்ரி எடுத்துருக்கணும் போலாம், கட் பண்ணிட்டேன். என்ட்ரி எடுத்திருந்தா இங்க என்ட்ரி ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ டார்கெட் ரேஞ்சில் ஒரு ரேஞ்ச் சேம் அதே கான்செப்ட் தான். பட் டெலிவரன்ஸ் வாஸ் ஆஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான், சிஆர்டி தான். டெய்லியோட சிஆர்டி ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் க்ளோஸ்டு பிலோ. டியூஸ்டேவோட வீக்குக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கான். தென் ஆன் வெனஸ்டே டியூஸ்டேவோட வீக்குக்கு மேலே வெனஸ்டே க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ தேர்ஸ்டே வில் பி ஆப்வியஸ்லி மை பயாஸ் புல்லிஷ். என் பயாஸ் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ டார்கெட் அச்சீவ்டு. ஸோ இதுக்கு மேலே இந்த பேர் தொடக்கூடாது. வேற யூஜே டார்கெட் அச்சீவ்டு. யூஎஸ்டி கேடு அவன் கொஞ்சம் கோளாரா இருக்கான். யூஎஸ்டி சிஹெச்எஃப் அவன் படு கோளாரா இருக்கிறான். நேற்று பார்த்துட்டு போனேன், போட்டு வச்ச மாதிரி கரெக்டாக அங்கேருந்து தான் பிவட்டல் டைரக்ஷன் பிளே ஆயிருக்கு. இதுவுமே இங்கே பார்த்தீங்கன்னா சேம் டெய்லி சிஆர்டியோட லாஜிக் தான். டெய்லி சிஆர்டி தானே? இல்லை, சிஆர்டி இங்கே பிளேல இல்லை. பட் திஸ் வாஸ் அகைன் ஹிடன் டர்ட்டில் சூப். ஏன்னா எல்லாரும் இந்த எஃபிஜியோட கான்செப்ட் அண்ட் இன்ட்ரோஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. அது கீழே க்ளோஸ் செஷன் இன்வாலிடேட் நினைச்சிருப்பீங்க. பட் திஸ் இஸ் ஹிடன் டர்ட்டில் சூப். அகைன் நைட் வந்து இன்னொரு டர்ட்டில் சூப் அடிச்சான். பட் நைட் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க நேற்று இந்த இடத்துல. இட் வாஸ் a worst nightmare. ரொம்ப சித்திரவதை பண்ணி மேலே போனோம். சுத்தமா பிடிக்காது அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்.
ஸோ யா நான் சொன்ன மாதிரி QT டெய்லி அப்ளை பண்ணாதீங்க. லைக் எப்போ உங்களுக்கு டவுட், எப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியலையோ சார்ட்ல, அப்போ மட்டும் அப்ளை பண்ணா போதும். தினம் தினம் அப்ளை பண்ணி அடி வாங்காதீங்க. அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் ஃபக்கிங் worst. பார்த்ததுல ஒன் ஆஃப் த கேவலமான ப்ரைஸ் ஆக்ஷன் இதுதான். அப்புறம் நேஸ்ல ஒரு என்ட்ரி எடுத்தேன், அது சொல்ல மாட்டேன். நேஸோட என்ட்ரி எங்க எடுத்தேன்னா எங்கன்னா நேற்று நைட்டு பிஎம்ல ஒன்று அட்டன் பண்ணேன். ஏஎம் ட்ரேட் எடுக்கல. ஏஎம் இங்கேருந்து நான் பை எனக்கு அவ்வளோ கன்வின்சிங் இல்லை, பட் நிறைய பேர் பிடிச்சிருந்தாங்க, விச் இஸ் அ குட் திங். பட் நான் பிடிக்கல. அகைன் தட் இஸ் மை பர்சனல். ஸோ அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, தப்பு. பிஎம் ட்ரெயின் ஒன்று படிச்சா அதை காட்டுறேன். ஓ இந்த இடம் இட் வாஸ் லைக் 3 minute நினைக்கிறேன். 3 minute என்ட்ரானா எதில் என்ட்ரானா 3 or 2 somewhere around here இங்கே என்ட்ரானே. It was a 2 minute I guess. 2 தான். Turtle soup. Key level was 1 hour FEG. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். ரொம்ப 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 மைன்யூட். இட் வாஸ் லைக் 0.1 டிக்கோ 0.2 டிக்கோ தான் இருக்கும். ஸோ அகைன் எனக்கு இதுல தான் FEG இல்லை, பட் ஆன் ES and YM there was a clean FEG. Let me show you. See, sorry, YM. This FEG was clean. So now YM ஓட FEG is NAST use பண்ணி I placed an entry right around here. My target was data highs. It is on data highs. The highs was not protected, so I entered off of this IFEG. Target was these highs. My stop loss was below this low. This was the trade that I took on as on PM. கீழே டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 PM. So this is the PM trade. ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு நேஸ் ட்ரேட் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா AM PM 2 செஷன் இருக்கு, ரெண்டுமே லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ வாருங்கள், வந்து ட்ரேட் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்கள். ஜாலியோ ஜிம் காணாம். ஸோ ஐ ஹோப் இதில் இந்த வீடியோ வந்து எதாவது கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல், ப்ளீஸ் மேக் ஷூர் டு ட்ராப் யுவர் தாட்ஸ். சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் போட்டு விடுங்கள், அப்போதான் சேனல் பூஸ்ட் ஆகும். அண்ட் மீண்டும் உங்களை நாளைக்கு NFP லைவ் இருக்கும். நாளைக்கு NFP லைவில் சந்திக்கிறேன். Until then, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Take care, stay safe, trade carefully, trade responsibly. Bye bye. I came, I saw.